மன்னவனின் முகத்தை பார்த்து மன்னவா ஏ மன்னவா யாசை மன்னா ஏசை மன்னா அன்புக்கு உகர்ந்த நாதா பிராணநாதா வாசமுள்ள பக்தா பக்தாது பண்புக்கு உகர்ந்த மன்னவனே என் மன்னவனை போல இந்த நாட்டில் யாரும் உண்டா ஒருவரும் கிடையாது என் தலைவரை போலவே இந்த கலியுகத்தில் யாரையும் பார்க்க முடியுமா முடியவே முடியாது ஐயா என் ஆளனை போலவே இந்த அகிலத்திலே காண முடியுமா முடியவே முடியாது ஆமா என்று மன்னவனிடம் எப்படி அழுது புலம்புகிறான் ஆண்டியே அடித்தேனா அறக்கொடுமை செய்தேனா செய்தேனோ பிச்சை கேட்டு வந்தவரை பரவாசலுக்கு வர சொன்னேனா வர சொன்னது உண்டா மண்டபம் உன் வாசலே கொடுத்து அனுப்புவேனே அனுப்பிடுவேன் பாலில்லாத குழந்தைகளை பதற செய்தனா இல்லை அல்லது கன்றில்லா கன்றுக்குட்டிக்கு பாலை கொடுக்காமல் கன்றுக்கு பாலிடாமல் கறந்து நானும் உள்ளதுண்டோ நமக்கு பாலிடாமல் இருந்தேனா ஆண்டியை அடித்தேனா அற கொடுமை செய்தேனா என்ன பாவம் நாம் செய்தோம் சுத்தை குறைத்தேனா குணப்பறக்க அளந்தேனா மண்டபா என்ன பாவம் செய்தோமே தெரியலையே அல்லது நான் செய்த பாவமா யாரு செய்த வினையோ ஆமா வேறு அழகு இன்பம் பிணி மூப்பு சாக்காரம் என்று உழைத்திருக்கிற அளவா பிறக்கும் பொழுதே பேரு விடப்படுகிறது ஆமா பேரு விட்ட உடனே வருகிறது அழகு அழகு வந்த உடனே வருகிறது இன்பம் அதாவது திருமணம் இன்பம் வந்து அடுத்த நிமிஷத்திலே வருது பிணி பிணி வந்துருது பிணி வந்தாக்கிறே நோய் நோக்காடு வந்தாக்கிறே மூப்பு தானே அதோடு போக வேண்டியதான் கிடையாது சரி ஆறும் கருவி அமைத்தபடி அணுகளமும் விலகுமா ஒருபோதும் விலகாதல்லவா போதிலும் பெண்மணம் எப்பொழுதுமே பித்து என்று சொல்வார்களே
இப்படியாக இருக்குகின்ற மருத்துவதி பெண்ணானவள் தன்னுடைய மன்னவனை பார்த்து மன்னவனை கண்டு அழுது புலம்பி ஆறாத துயரம் கொள்ளுகிறான். ஏங்கி புலம்புகிறான். என்ன பாவம் செய்தவங்க தெரியல, ஏது பாவம் அதை செய்தவங்க தெரியல. வரைக்கும் ஒரு பூச்சோ புழுவோ நமக்கு இல்லாம போச்சே. ஒரு குழந்தை இல்லாத வாசலுக்கு முனிவர்கள் யாரும் வருவார்களா? மகளை இல்லாத வாசலுக்கு மாமுனிவர்கள் வருவார்களா அல்லது போவார்களா? எந்த பெண்கள் எல்லாம் ஏழு பிள்ளைக்கு தாயானா, 7-8 பிள்ளைக்கு தாயானா, இல்லாத வாசலுக்கு முனிவர்கள் வருவார்களா? வரமாட்டார்கள். மதலை இல்லாத வாசலுக்கு மாமுனிவர்கள் வருவார்களா? ஒருவரும் வரமாட்டார்கள். வாராங்க, முதல் படியில கால எடுத்து வைக்கிறான். குழந்தை இல்லாத வீடு சொன்னவன அந்த என்ன பாவம் செஞ்சாலும் இவங்க நம்ம அமுது வாங்கக்கூடாது. இப்படி இருக்குகிறதே. பெத்தினா எடுக்கலையே, பிள்ளை முகம் பார்க்கலையே, பாராமல் இருக்கிறேனே. மருத்துவதி பெண்ணானவன் இடத்திலே அழுது தொழுது ஆறாத தீரம் கொள்ளுகிறான் பெண்ணானவன். மன்னவன் பார்க்கிறான். மன்னவன் பார்த்து என்ன சொல்லுகிறான் தெரியுமா? என்ன உரைக்கிறான்? அழ வேண்டாம் தொழ வேண்டாம், அழ வேண்டாம் தொழ வேண்டாம், ஆவுநாதி சொல்ல வேண்டாம், ஆவுநாதி சொல்ல வேண்டாம். மன்னவனும் கண்டானே
கோட்டையும் பெருவிலும் அமைத்தபடி ஒருபோதும் விலகாதடி அம்மா. ஐயா கோட்டையில் வென்றாலும் கோட்டைக்குள்ளி ஒரு நாள் ஒரு பொழுதும் மாறப்படுது. அது மாறிட்டுனா நம்ம கடவுளே நினைக்க மாட்டோம். எழுத மாற்றி எழுத முடியாது. அந்த எழுதுகிறவனை அழித்து எழுதுவதற்கு இன்னொரு ஆள் இருக்கா? 7 கணக்கு அழித்து எழுதிடலாம் முடியுமா? ஆண்டவன் அழிக்க முடியுமா? அது எப்படி முடியும்? முடியாது. அதனால் யார் யாருக்கு என்ன நடக்குமோ, எந்த நேரத்தில் நடக்குமோ அது கண்டிப்பா நடக்கும். அவர் ஒரு பிறவி பயிலுக்கு வைக்க மாதிரி நடக்கும். எல்லாம் அணுவுக்கும் அணுவானவன் அவருடைய செயல். பெரிதுக்கும் பெரிதானவன் அல்லவா, அவருடைய செயல்படிதான் நடக்கும். கவலைப்படாத. நம்ம நினைத்தோமா எவ்வளவு கஷ்டங்கள் வருகிறதோ அது ஒரு நன்மைக்காகத்தான் அந்த கஷ்டத்தை ஈசன் கொடுக்குகிறான். ஆமா, மன சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது பணம் அதிகமா வந்துகிட்டு இருக்கும் பொழுது மாத்திரம் சந்தோஷப்படக்கூடாது. சோதனை தான் ஒரு காலத்துல சாதனையா மாறும் அல்லவா. துன்பம் ஒரு வேலையில தான் சிரிக்கணுமா? சிரிக்க முடியுமா? துன்பம் ஒரு வேலையில சிரிக்க முடியுமா? இப்படியான மருத்துவதி அழுது தொழுது இருக்கும் வேளையிலே மன்னவன் பார்க்கிறான். மிருகண்ட ராஜ மன்னன் அழ வேண்டாம், சொல்ல வேண்டாம், ஆபலாதி சொல்லாதம்மா. சொல்லாத ஒண்ணு சொல்லட்டுமா? நம்ம கிட்ட இருக்குது பொன்பொருள் யாரா? அப்படி அது தாராளம் ஏகபோகமா இருக்கிறது, அதிகமா இருக்குதம்மா. இருக்கிறது. அதனாலே பணத்திற்கு ஒரு பிள்ளையை வாங்கி பந்தலிலே விட்டமானா பார்த்த சுனம் யாரும் மதிப்பார்களா? ஒப்பிடுவார்கள். உன்னை பார்த்து அந்த குழந்தை அம்மான்னு கூப்பிடும், என்னை பார்த்து அப்பான்னு கூப்பிடும். அந்த கவலை நீங்கி விடும். குழந்தை இல்லைங்கிற கவலை நீங்கி விடவா? எப்படி சொல்லுகின்றால் தெரியுமா? வருகின்ற ராஜமன்னன் பணத்திற்கு பிள்ளை வாங்கி பந்தலிலே பார்த்த சனங்கள் ஒப்பிடுவோம். நம்ம பிள்ளை யாரும் சொல்லுவாங்களா? அதனாலே தான் பெற்றெடுக்க வேண்டும் பிள்ளை, தன்னோடு பிறக்க வேண்டும் பிறவி. தான் பெற்றெடுத்த குழந்தைகளை உதவாத இந்த காலம் அன்றைய காலத்தில் செஞ்சு கடமையை செய்ய மாட்டேங்கிறான். ஆமா, அதற்காக மாற்றானுடைய பிள்ளை நாம் அழகாக எடுத்து வளர்க்கலாம். வளர்த்தோம் என்று சொன்னா ஒரு திருவிழாவுக்கு கூட்டிட்டு போறோம், ஒரு கல்யாண சடங்குக்கு கூட்டிட்டு போறோம், கூட்டிட்டு சென்றோம். அந்த குழந்தையை பார்த்த உடனே நம்ம கிட்ட சொல்லுவாங்க, எப்போ உங்க குழந்தை இன்னும் அழகா இருக்கிறான், எப்பேற்பட்ட அழகோடு இருக்கிறான், என்ன பேர் விட்டுருக்கீங்க? பேர் என்ன சொல்லுங்க? எவ்வளவு அழகாக இருக்கிறது இப்படி என்று வாழ்த்துவார்கள். சரி, போற்றுவார்கள். ஆனால் சிறிது நாள் அப்புறம் போன பிறகு அந்த குழந்தைய கூப்பிட்டு இது உங்க தாய் நோப்பனே கிடையாதுப்பா, கிடையாதுப்பா. அதனால யாருக்குன்னே இப்ப கொஞ்சம் சாதேஸ்வரமா ஆயிட்டு சரி எதுல எழுதணுமோ எழுதிட்டு அவங்களை அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பிறப்பா. சரி இப்படி சொல்லி விடுவார்களே. அதனாலே தான் பெற்றெடுக்க வேண்டும் பிள்ளை, தன்னோடு பிறக்க வேண்டும். குழந்தையே இல்லாட்டாலும் பரவாயில்லை, இல்ல என்னுடைய வயிற்றிலே நிச்சயமாக பிறக்கும் என்று நம்புவோம். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சியில் மெய்வருத்த கூலி தரும். சரி, முயன்று கொண்டே இருக்கணும், அப்பதான் சாதனை வரும். அன்றே பிறந்து அன்றே இறந்தாலும் சரி நாம் பெற்றெடுக்கணும். அது கூடோ செவிடோ
எதுவாக இருந்தாலும் இருந்துட்ட போது என்னுடைய திருவயத்திலே பிறக்க வேண்டும் என்று சொல்ல என்பதாக சொல்ல பணத்திற்கு வேங்க வேண்டாம்னு சொல்லுது அம்மா. சொல்லுதியே அப்பன்னா இன்னொன்னு செய்யட்டுமா? என்ன செய்யலாம்? நமக்கு இருக்கு பொன்பொருள் ஏகமுகமாக வச்சிருக்கிறோம். தாராளமா இருக்கு பார்த்தீங்களா? அதுல சிறிது அன்னதானம் பண்ணி பார்ப்போமா? நம்மளால் முடிந்த தான தர்மத்தை செய்து பார்ப்போமே. தான தர்மத்திலே சிறந்தது 32 32 வகையான தான தர்மம் உள்ளது. அதிலே முதலிலே கடைபிடிக்க வேண்டியது நிதானம். நிதானம். எதை செய்தாலும் நிதானத்தோடு செய்யணும். அந்த நிதானத்தை கடைபிடிப்பதற்கு முன்பதாகவே யாகவராயனும் நாகாக்கள் காவாக்கள் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு எதை அடக்கணும்னாலும் நாவ அடக்கிட்டா போதும். நாவடக்கம் என்பது வேண்டும். ஆக்கமும் கேடும் அதுல தான் இருக்கு. ஆமா, நாவடக்கம் செய்யிட்டாலே அடக்கம் தன்னுள் அடங்கிடும். கண்டிப்பா இருக்குகிறது அல்லவா? அடக்கமா இருந்தாலே கேடு வருது. ரொம்ப இருக்குது பாத்தீங்களா? அதனால் தான தர்மங்கள் செய்து பார்ப்போமா? நம்மளால முடிந்த தான தர்மத்தை செய்து பார்க்கலாம். நிதானத்தை கடைபிடித்துக் கொண்டு என்ன தான தர்மங்கள் செய்து பார்க்கின்றான் தெரியுமா? மன்னன் மிருகண்ட ராஜமல்லம் மருத்துவதி வெண்ணாடும் அங்கே சாலை கண்ட இடங்கள் எல்லாம் கட்டீரங்கள் கட்டி வைத்தாலை கண்ட இடங்கள் எல்லாம் கட்டீரங்கள் கட்டி வைத்தாங்க மண் குவித்த இடங்கள் எல்லாம் மாறாட்டோ இருந்து மாறா குவித்த இடங்கள் எல்லாம் மாறாட்டோ இருந்து மாறா கண் குவித்த இடங்கள் எல்லாம் அவன் காணிக்கைகள் செலுத்துவானா படித்துறை சேர்ந்து வைத்து காலத்திற்கு காலவழிகள் மண்டபம் இதே போல மண்டபம் தூரத்துக்கு தூரவழி சுமைதாங்கி நட்டு வைக்கிறார். சுமைதாங்கிய மாத்திருக்கிறாங்க தலைப்பாரமா கொண்டு போறவங்களுக்கு தானே இறக்கி வச்சு தானே தூக்குறதுக்கு பேர் தான் சுமதாங்கி. அந்த சுமதாங்கியை கட்டி வைக்கிறார் மண்டபம். பால் மடம், மோர் மடம், தயிர் மடம் போன்ற அவ்வளத்தை சத்திரமாக உண்டு பண்ணி அருணதான சொன்னதான சொன்னதானோ மன்னபனும் செய்துவாரா செய்துவாரா அன்னதான சொன்னதானோ சொன்னதானோ
மன்னன் மிருகண்டனோ செய்து வாரா அவன் தான தர்மம் செய்து பார்த்தோம் தான தர்மம் செய்து பார்த்தோம் அவனுக்கு கர்ம குழந்தை விட்டதையே தான தர்மம் செய்து பார்த்தோம் அவன் எல்லா நல்ல தர்மங்களையும் இன்னொரு வயது வாரா பாலில்ல குழந்தை கேட்டான் அழகு பால் மடம் கட்டி வைத்தான் காதத்தில் போகாதவள் அழகு சிறப்புடனே கட்டுகிறான் அங்கே 32 வகையாய் தான தர்மங்களை செய்து பார்த்தான் அங்கே தான தர்மம் செய்து பார்த்தோம் தான தர்மங்களும் செய்து பார்த்தோம் அங்கே தர்ம குழந்தை அவருக்கு இல்லை தர்மங்களை செய்து பார்த்தோம் மன்னவன் மிருகண்டராஜ மன்னனும் மருத்துவதி நாளும் 32 தான தர்மங்களை செய்து பார்த்தோம் தர்ம குழந்தை அவருக்கு விட்டாமல் மன்னவனா தர்ம குழந்தை அப்போதாவது கிட்டுன்னு பார்த்தான் இல்லை இல்லை 32 வகையான தான தர்மங்களை சிறப்போடு இருக்காரு முறையோடு செய்து பார்த்தான் ஆமா முறை தவறியும் செய்து பார்த்தானே பார்க்கிறாரே ஏதாவது குழந்தை வந்துச்சா இல்லை என்னவா யாருக்கு என்ன கொடுக்கணுமோ இறைவன் கொடுப்பான் கண்டிப்பா கொடுப்பாரு அவர் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்கவே முடியாது அவர் தடுக்க நினைப்பதை ஒருவராலும் கொடுக்க முடியாது அப்படியாக இருக்குகின்ற திருக்கடையூர் மாம்பட்டணத்திலே பட்டணத்தில் மன்னன் மிருகண்டராஜ மன்னனும் மண்டவனும் மருத்துவத்தின் பெண்ணாளும் பெண்ணானவனும் மன்னவனும் தேவியுமாகவே மகிழ்ச்சியுடனே ஆண்டு வந்தார்களே மனமகிழ்ந்து ஆண்டு வந்தார்கள் அல்லவா ஆலயத்து எத்தனை வருஷம் ஆச்சு 30 வருடம் ஆகிவிட்டது 30 வருஷத்தை தாண்டி ஆச்சு முடிவெடுக்க பிள்ளை இல்லையே 40 வருடம் ஆச்சு நாடு ஆள்வதற்குன்னு ஒரு குழந்தை என்பது இல்லை இந்த பாவம் செய்தோமோ அழுதும் தொழுது குழம்பி பார்த்தாச்சு குழந்தையை பார்த்தாச்சு அப்போதும் குழந்தை வரல குழந்தை என்பது கிடைக்கல பணத்துக்கும் பிள்ளையை வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டான் வேண்டாம்னு சொல்லிட்டியம்மா இப்ப தான தர்மமும் செய்து பார்க்கிறோம் செய்து பார்க்கிறோம் அதுலயாவது குழந்தை வருமோ வரும்போது பார்க்கிறான் ஈசனுடைய அருள் கிட்டி விடுமோ சரி என்று நினைச்சவன் நேற்று பார்த்தோன்னே அப்பமாவது வந்துச்சா கர்ம பலன் கிட்டவில்லை இல்லவா அதுவும் கிட்டவில்லையே இல்லை இல்லையே யார் யாருக்கு ஈசன் என்ன எழுதியிருக்கிறாரோ எழுதி இருக்கிறாரோ அது நடந்து கொண்டு இருக்கிறார் இருக்கிறது அல்லவா இதை மாற்ற வேண்டுமானால் வேண்டுமே ஆனால் தெய்வமே துணை படைத்த ஆண்டவன் தான் முறையிடணும் கிட்டவர்களுக்கு தெய்வம் தான் துணை எவ்வளவு மனக்குழப்பம் இருந்தாலும் மனிதர்கள்ட்ட சொல்லும் பொழுது ஆறுதல் வார்த்தையை சொல்லுற மாதிரி சொல்லிட்டு அப்படி நம்ம கிட்ட ஆறுதல் வார்த்தை சொல்ல மாதிரி கவலைப்படாத சொல்லிட்டு கீழே கூடி போய் அவர்கள் மத்திய வைப்பாரு தூரத்துல இருப்பவரை நம்பிடலாம் ஆனா அருகிலே இருப்போம் பாருங்க நமக்கு 6 அடி குழியை வந்து அப்பப்போ தோண்டிக்கிட்டே இருக்கிற அவர் தான் தோண்டுவார் அந்த மிருகண்டராஜ மன்னனும் மருத்துவம் என்று பின்னாலும் அழுது தொழுது ஆறாவது துயரம் கொண்டிருக்கும் பொழுது இருக்கிற போது இனி நமக்கு தெய்வம் தான் துணை ஆண்டவன் சிவனார் ஒருவரே துணை என்ற உடனே மிருகண்ட ராஜமன்னன் என்ன செய்கிறான் தெரியுமா என்ன செய்கிறான் நாடிலந்தா நகரிழந்தா நகரிழந்தா நல் சுகந்தனை மறந்தான்
போகிறான். என்ன போகிறான்? அதற்கு என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டும்? காவி வேட்டியை உடுத்தினான். உடுத்துகிறான் மன்னவன். கழுத்திலே போட்டாயிலே போட்டான். மாலை போட்டுக்கிறான். போட்டானே நீர் கவுண்டலத்தை தான் எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு திருநீற்று காப்பணிந்து கொண்டு அணிந்து கொண்டு அரகரா சிவசிவா என்று சிவநாமத்தை சொல்லணும். ஆண்டவன் நாமத்தை உச்சரிக்கணும். ஆண்டவனை நாடினால் வழி நமக்கு அமுது காலங்கள் மாறாது. பாவநாசம் போய் பாவம் துறையினா எங்க போவேன்? காசிக்கு போய் கர்மந்துறையிலனா எங்கென்ன போவேன்? அதனாலே உயர்ந்து பார்ப்போம், தெய்வத்தையும் பார்ப்போம். அப்போது நமக்கு குழந்தை கிட்டணும்னு வைங்க, அங்கே மாண்டு விடணும், அழிந்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த மருகண்ட ராஜமன்னன் மருத்துவதை இடத்திலே சொல்லி முடித்தினான் காவி வேஷ்டி, அணிந்தான் ருத்ராட்ச மாலை, நீட்டினான் நெற்றியிலே திருநீர், கும்புவார் செருப்பணிந்து கொண்டு அந்த மருகண்ட ராஜ மன்னரும் குழந்தைக்காக வேண்டி திருக்கடையூர் மாம் பட்டணம் தான் கிடந்து அவன் கொண்டு விட்டான் கொடியவனும் கடந்து வாரான், கொடியவனும் கடந்து வாரான்.
ஆத்துல குழந்தைகளை கிடக்குன்னு அடிக்க வர முடியுமா? முடியாதுல்லவா? நமக்கு குழந்தை பார்த்தது இல்லை என்று சொன்னா அப்படி தெய்வத்தை நாட வேண்டும். ஆண்டவனை நாட வேண்டும். தெய்வத்தை நாடணும்னா 4 செவத்துக்குள்ள வீட்டுக்குள்ள தவங்க இருக்க முடியும்? முடியாதுல்லவா? நம்ம மனைவியே நம்மளை பேசிக்குவான். அல்லது ஏதாவது சத்திர சாவடி உட்கார முடியுமா? முடியவே முடியாது. அல்லது பஸ் ஸ்டாண்ட்ல போய் அமர முடியுமா? முடியாதுல்லவா? முடியாது. ஆமா, அதற்கென்று ஒரு இடம் வேண்டும். வேண்டும் வேண்டும் அல்லவா? அத்துவன காரணம் அது வானகம் சொன்னது. ஆள் அறியாதவனம். ஆளும் இருக்கக்கூடாது, அறவும் இல்லாத ஒரு வனம். அறவம்னா நாகம். ஆழம் இருக்கக்கூடாது, அறவம் இருக்கக்கூடாது. இருக்கவே கூடாது. வன விலங்குகளும் நம்ம கிட்ட நெருங்கக்கூடாது. கூடாது அல்லவா? அத்துவன கானகம் அருள் கானகம் தண்ணீரே தண்ணீரே தண்ணீர் பெருகண்ட ராஜமன்னன் ஒரு குழந்தைக்காக வேண்டி 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 சாணி கொண்டு கதை வெள்ளையே சாணி கொண்டு கதை வெள்ளையே சந்தனத்தால் கோலம் விட்டார் சாணி கொண்டு கதை வெள்ளையே சந்தனத்தால் கோலமிட்ட வாசலிலே உறவாளை கவுனாட்டி கோலமிட்ட வாசலிலே வாசலிலே உறவாளை கவுனாட்டி கவுனாட்டி சாணி கொண்டு கரை வெளியினான். சொந்தனத்தால் கோலமிட்டான். ஓலமிட்ட வாசலில் என்ன வைக்கிறான்? உளவாளை கமுகும் நாட்டி ஆமை பலடைய போட்டான். தலையை வைக்கிறதுக்காக போட்டான். அவன் அமர்வதற்காகவே போட்டான். சரி, ஆமை பலகை போட்டு அதுக்கு மேல பெரிய மாத்து பெரிய மாட்டி வைக்கிறோம். மாத்தை விரித்து மாத்துக்கு மேலே என்ன வைக்கிறான் தெரியுமா? என்ன மிருகண்ட ராஜ மன்னனும் மன்னவனும் ஒரு குழந்தை மேலே ஆசை கொண்டு மதுரை பேரிலே ஆட்சியானது கொண்டு ஆமை அந்த பலகை மேலே பலகை மேலே பலகை மேலே அழகு செப்பு குடமும் வைத்தான் குடமும் வைத்தான் அழகு செப்பு குடம் வைத்தான். தங்கை சொத்து குடமான வைக்கிறான். செப்பு குடத்துக்கு மேல என்ன செய்யறான் தெரியுமா? என்ன வைக்கிறான்? மாங்குளையை கொண்டு வைத்து மாங்குளைக்கு மேலே என்ன செய்கிறான்? அழகு செப்பு குடத்தின் மேலே மாங்குளை மாங்குளைக்கு மேலே மாங்குளைக்கு மேலே எல்லோ மேலே எல்லோ இடும்பெற்ற மணியை
ஒரு குழந்தைக்காக வேண்டி மன்னன் ராஜ மன்னன் நாடிலே நாரிலே தனை மறந்து உடையவன் நாமத்தை நினைத்துக் கொண்டு ஈசனை என்ற வேளையிலே சிவனை எண்ணி எப்படி தவம் இருக்கிறார் தெரியுமா? எப்படி தவம் இருக்கிறார்? அழகா சிவனே என்று சிவனே என்று இல்லாமல் உறங்காமல் உடையவன் நாமத்தை மறவாமல் சாணி கொண்டு கரை மெழுகி சொந்தக்கார் கோலமிட்டு வாசலிலே தவம் இருக்கானே இருக்கிறான் ஊசி உடை போலவே தன் உள்ளத்தை பொறுமையாக்கி கொண்டு அரகரா சிவனே என்று நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறான். ஓம் நமச்சிவாயம் வாழ்க நாதந்தான் வாழ்க இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஆகமும் அன்னைப்பான் வாழ்க ஏகல் இறைவனடி வல்ல ஓம் நமச்சிவாயா சிவாய நமவோம் ஐந்தெழுத்து மந்திரத்தை நாமத்தை சிவசிவா என்று சிந்திப்போருக்கு ஒரு நாளும் அபாயம் என்பது மரண வரும் நேரத்திலும் மரண பயம் என்பது வராது நமச்சிவாய மந்திரத்திற்கு அவ்வளவு சத்து. நமச்சிவாயம் அபாயம் என்பது ஒரு நாள் ஒரு பொழுது கிடையாது வராது. பார்த்தீங்களா? இப்படியாகவே மிருகண்டராக மன்னன் மன்னாதி மன்னவன் ஆண்டவனை எண்ணி எப்படி தவம் இருக்கிறான்? எப்படி அவன் ஒரு வருடம் தவம் இருந்தான். உடையவனை காதலையே ரெண்டு வருடம் ஈசனை காதலை ஒன்று நல்ல கண்ணனை நாலு வருடமாக சிவனாரி என்னுவானா பகலும்
தவம் செய்து வாரா ஆண்டவனும் வரவில்லையே அவனுடைய அருந்தவம் தவத்தையும் கலைக்காமல் நாளே வருடகாலோ மனதில் சிறப்பான தவம் மலைதான் செய்து வர முருகண்டனோ 5 நல்ல வருடகாலோ அரகரா சிவனே சிவனே ஒரு நாமல் உறங்காமல் உடையவன் நாமத்தை மறவா அருளும் பலமாகவே ஆண்டவன் நாமரை உச்சரித்தான் ஒரு மதலைக்காக வேண்டி நவம் முறிந்து வருகின்றான் ஒரு வருடம் நவம் முறிந்தான் ரெண்டு வருடம் நவம் முறிந்தான் ஈஸ்வரனை காணவில்லையே 3 வருடமோ நவம் முறிந்தான் காணவில்லை 4 வருடம் நவம் மறக்கிறான் நாதன் சிவனாரை காணவில்லை நாதன் வந்தாரா வரலையே உடனே காட்சி கொடுப்பதற்கு அணுவுக்கும் அணுவானவன் ஆண்டவன் பெரிதுக்கும் பெரியவன் அல்லவா எளிதிற்கும் எளிதானவன் ஈசன் சிவபெருமான் ஒருவன் ஈசனை காணுமானால் முற்றும் திறக்கணும் வார்த்தையே வெறுக்கணும் வாசைகளை வெறுக்கணும் வெறுக்க வேண்டும் அல்லவா இப்படி 12 வருடகாலம் ஈசனை வந்து அடிதொழுது கண்ட ராஜமன்னனானவன் அவர் எப்படிப்பட்ட குழந்தை வர கேட்டார் தெரியுமா ஈஸ்வரன் சொல்லுகிறான் எப்பா உனக்கு அமர்த்தனான பிள்ளை வேண்டுமா சமர்த்தனான பிள்ளை வேண்டுமா அமர்த்தனான பிள்ளை என்றால் அதிக காலம் உன்னோடு இருப்பான் அவன் கூட அவன் பக்கத்திலே இருப்பான் உனக்கு நிச்சயம் சொல்ல அவன் வந்து கொல்லப்பட்டுதான் வந்து சேருவான் சமர்த்தனான பிள்ளை என்று சொன்னான் சில காலம் உன்னோடு இருப்பான் 16 வயது மட்டும்தான் இருப்பான் இன்னாருக்கு மகனான்னு சொல்றதுக்கு விட இன்னாருக்கு தகப்பனா அப்படி பேரும் புகழோடு இருப்பான் அப்படி வாங்கி கொடுப்பான் அப்பா என்று தீர்த்த பிரசாதத்தை கொடுத்த நேரம் உடனே அங்கே திருக்கடையூர் மாவட்டத்திலே மருத்துவ நேரத்திலே கொடுத்த நேரம் தீர்த்தத்தை பிரசாதத்தை உண்டானல்லவா ஒரு மாதம் 2 மாதம் என 10 மாதங்களாகி பெற்றாள் ஒரு ஆண் குழந்தையை அவள் அடிபடியாய் வயது ஒரு ஆண் குழந்தையை பெற்றாளே நல்ல குழந்தை அழகு மார்க்கண்டே என்று சொல்லி மகனுக்கு தான் பெயர் கொடுத்தானே என்று சொல்லி அவளுக்கு 1 வயதா 2 வயதா 3 வயதா அவருக்கு இருக்கும் பொழுது 1 வயது 2 வயது 16 வயது 16 வயது பூர்த்தியானது என்ன ஆகும் ஈசனை வந்து அடைஞ்சிடுவாரே நம்மளை பிறவி செய்த
ஆமா. அதனாலே திருக்கடையூர் மாவட்டத்தில் பட்டணம் தந்தனி தன்னுடைய நந்தவன தோட்டத்திலே தோட்டம் சிவனாருக்கு ஒரு மண்பீடத்தில் லிங்கத்தை உண்டு செய்து அரகரா சிவனே என்று அந்த சிவனாரை கட்டி தழுவி சிவனுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறார். அழகு மார்க்கண்டே அவன் சிவபூசை செய்து வாரா.